வெல்கம் டு மை சேனல். சண்டே டைமில் சிக்கன் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். போகிற வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு நாட்டுக்கோழி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எப்பயுமே மட்டனில் பிரியாணி பண்ணியிருக்கேன், சிக்கனில் வாங்கியிருக்கேன். ஆனால் நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ணதே கிடையாது. நான் என்னென்ன பீஸ்லாம் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். எலும்பு போடுறாங்களோ இல்லை ஈரல் மறந்துடுவாங்களோன்னு பார்த்து வாங்குவேன். இந்த பூனையை நான் எளிய பிடிக்க வாங்கினேன். இதை பார்த்தீங்கன்னா காக்காவை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தேவையான காய்கறி, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுட்டா எங்கள் வீட்டில் கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு. அதை இருட்டுலேயே உட்காந்து நான் சமைச்சிட்டு இருந்தேன். மட்டனை 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை எடுத்து சூப்பு குடிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை பிரியாணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நான் பாட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நான் மத்துக்கட்டையிலே மசிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வேறு வழியே இல்லை. வீட்டில் கரண்ட்டோ இல்லை, ஜார் அரைக்க முடியாது. நிறைய பேர் பிரியாணி பேஸ்ட் போடுவாங்க, நிறைய பேர் சிக்கன் மசாலா போடுவாங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது சிக்கன் மசாலா போட்டு தான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே பிரியாணி பேஸ்ட் போட்டு அந்த டேஸ்ட்டே நாக்குக்கு ருசி கண்டுருச்சு. பிரியாணிக்கு முட்டை வேக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஆம்லேட் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நேரமே என்ன தெரில, ஆம்லேட் கிழிஞ்சி தான் வந்துச்சு. கரண்ட் வந்துட்டப்போ கொஞ்ச நேரம் பிள்ளைய உட்கார வச்சுட்டு எல்லா சாமாவையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊற வச்சிருந்த 65 மசாலாலாம் கொஞ்சமாக தம்பிக்கு மட்டும் எடுத்து லெக் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு நான் சில்லி பொரிச்சிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.